ப்ராப்ளம் பாருங்க. Solve y minus x into dy by dx is equal to a into y square plus dy by dx. இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளம்னா எப்படி இருக்கும்னா dy by dx is equal to மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், given கொடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த a வச்சு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா இந்த ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒய் டேர்ம் எல்லாம் தனியாகவும் எக்ஸ் டேர்ம் எல்லாம் தனியாகவும் கொண்டு வரும். இது என்னது, இந்த ஏ ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அதுதான் இந்த ஸ்டெப். இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது ரைட் ஹேண்ட் சைடில். இங்கே இருக்கக்கூடிய ஏ ஒய் ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறப்ப மைனஸ் ஏ ஒய் ஸ்கொயர். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், ரெண்டுலேருந்து ஒய் காமன் எடுக்கலாம். ஸோ ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ ஒய் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க என்ன காமன் எடுக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸை காமன் எடுத்தோம்னா we can write a plus x into dy by dx. அடுத்து என்ன செய்வோம், y டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் x டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் பிரிக்கும். இப்போ இந்த dy எப்படி வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய dx இங்கே கொண்டு போய் இந்த a plus x இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டெப் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டு சைடு இன்டகிரேட் பை இன்டகிரேட்டிங் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு தெரியும், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நியூமரேட்டர் கிடச்சிருச்சுன்னா லாக் ஆஃப்னு போட்டு டினாமினேட்டர் எழுதிடலாம். இப்போ இங்கே a + x இதை மட்டும் எடுத்து இங்கே எழுதிடுங்க. இந்த a + x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. a பண்ணுறப்போ 0 வரும், x பண்ணுறப்போ அதாவது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், லாக் ஆஃப் a + x-ன்னு போட்டாலும் சரி இல்லை x + y போட்டாலும் சரி முடிஞ்சு. அதாவது இந்த பார்ட் ஓவர். அடுத்து எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்கே இதை எடுத்து இங்கே எழுதி. ஸோ இதில் பண்ணின மாதிரியே டேரெக்டாக நம்ம இங்கே பண்ண முடியாது. இங்கே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள், ஒய் இருக்குது இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஒய். இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஏ பை ஒய் அதாவது இங்கே அப்படியே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏ ஒய். இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம ஒய் வரணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே ஒய் இல்லாமல் 1 + ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன எழுதணும், ஏ பை 1 + ஒய்ன்னு போட்டு சாப்பிடலாம். அது மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு டேர்ம் வர மாதிரி இருக்கலாம். ஏ பை பி பை இங்கே வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர். இங்கே வந்து ஒய் தான் இருக்குது. இப்போ நான் ஏ பை ஒய் ப்ளஸ் பி பை 1 மைனஸ் ஏ ஒய். இப்போ இது பார்த்தோன்னே தெரிஞ்சு ஈக்குவேஷன் 3 எடுத்துட்டேன். ஏ வேல்யூவும் பி வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இன்டகிரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈக்குவேஷன் 3உடைய எல்ஹெச்எஸ்ஐ ஆர்ஹெச்எஸ்ஐ வாங்க, இன்டகிரேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் 3ல இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதி எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் உடைய பொறுத்து உங்களுக்கு தெரியும். இதை மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி நியூமரேட்டர் இதுவும் என்னது ஒரே சேம். அதனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். நியூமரேட்டர் இங்கே 1 அதை எடுத்து எழுதிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எடுத்து இங்கே எடுத்துட்டேன். இப்போ அடுத்த விஷயத்தில் ஆச்சுன்னா இந்த ஏ வச்சு உள்ள மல்டிப்ளை ஏ மைனஸ் ஏ இன்ட்டு ஏ ஒய் ப்ளஸ் பி. இதை ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் நம்ம ஏன் என்ன கேபிட்டல் ஏ வேல்யூவையும் கேபிட்டல் பி வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 மட்டும் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஸ்டன்ட்டாக கம்பேர் பண்ணணும் ரெண்டு சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் 1 மட்டும்தான், அது 1. ரைட் ஹேண்ட் சைடில் இதில் ஒய் இன்ட்டு சம்திங் இருக்குது, இங்கே ஒய் இன்ட்டு சம்திங் இருக்குது. கேபிட்டல் ஏ மட்டும் இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஏ = 1. இப்போ அடுத்து என்ன செய்யணும், இந்த ஏ வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்.
put a is equal to 1 in equation 4. equation 4 இருக்குதானே, எங்கெல்லாம் கேபிட்டல் a இருக்கோ அந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கேபிட்டல் B is equal to a ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ உனக்கு கேபிட்டல் a வும் கேபிட்டல் b யும் கிடைச்சிருச்சா, நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து போய் ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இப்போ நமக்கு கிடைச்ச கேபிட்டல் a வேல்யூ கேபிட்டல் b வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல a இருந்துச்சு, இந்த இடத்துல கேபிட்டல் b இருந்துச்சு, வேல்யூவை போட்டுருச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் dy இன்டெகிரேஷன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த பார்ட்டை தனியாக எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன், இந்த பார்ட்டை தனியாக எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் காமனாக இருக்குது, அடுத்த ஸ்டெப்பில் தனித்தனியாக போச்சு. இதை தனியாகவும் இதை தனியாகவும். இப்போ ஒய் இங்கே dy இருக்குது, ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் we get 1. அப்போ log y போடலாம், இதை log y போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்க 1 minus a ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பார்ப்போம், 1 minus a ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு y, 1 அப்படின்னா 0. இந்த டேர்மை பண்ணணும்னா என்ன வரும், மைனஸ் a வரும். என்னன்னா ஆக்சுவலாக நியூமரேட்டரில் ப்ளஸ் a ஒரு மைனஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் மைனஸை போட்டுறேன். இதை அப்படியே எடுத்து புரியுதா? டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் அப்படியே வந்துச்சுன்னா லாக் ஆஃப்னு போட்டுருவோம். இங்கே டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் ஏன்னு வருது, நமக்கு ப்ளஸ் ஏ இருக்குது. ஸோ மைனஸ் மிஸ் ஆகிறதுனால ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டுக்கிறேன், லாக் மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளஸ் லாக் சிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே எல்லாத்துலேயுமே லாக் லாக்னு பண்ணுறதுனால லாக் சிங் போட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இது லாக் a by b which is equal to log a minus log b ன்னு எழுதுறோம். இதெல்லாம் பேசிக் ரூல் படிச்சிருக்கீங்க லோயர் கிளாஸ். log ab is equal to log a plus log b, அந்த கான்செப்ட் வந்து இங்கே போடுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் பாருங்க, log a minus log b ஃபார்ம்ல இருக்கா. இப்போ இதை எப்படி எழுதலாம், நான் log ஆஃப்னு போட்டு y by 1 minus a y போடுறவா, இது ரெண்டையும் வச்சு ப்ளஸ் லாக் சி போடுறேன். இது அப்படியே எடுத்து இப்போ அடுத்த ஃபார்முலா பாருங்க, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது எப்படி போடலாம், இதை எப்படி எழுதலாம், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஃபார்முலா இருக்குது, அதாவது இதெல்லாம் சேர்ந்து ஏன்னு லிங்க் பண்ணிக்கணும், இது மட்டும் பின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம், அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாமா, இதை எப்படி எழுதலாம், நம்ம அடுத்த ஸ்டெப்பில் லாக் y by 1 minus ay into c போடலாமா. ஆல்ரெடி LHS நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், log x plus a அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் லாக் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த லாகை கேன்சல் பண்ணணும், அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வர்றது. எக்ஸ்போனன்சியல் ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வரோம், e பவர் ரெண்டு சைடு. ஸோ e பவர் வந்துட்டு இயும் இந்த லாகும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டைம் என்ன, x plus a is equal to y by 1 minus a y into c. இதுதான் ஆன்சர்.